ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை விழிப்புணர்வை விட சக்தி வாய்ந்தது. ஒரு முறை அரசன் ஒருத்தன் வேட்டையாடுறதுக்காக போனான். அவன் கிளம்பும் முன் ஒரு நாவிதன் எதிர்பட்டான். அரசன் எவ்வளவோ அலைந்து திரிந்தும் எந்த மிருகமோ அன்னைக்கு சிக்கவே இல்லை. உடனே அரசன், அந்த நாவிதனை இழுத்து தூக்கில் போடுங்க, அவன் முகத்தில் விழித்ததாலதான் எனக்கு துரதிர்ஷ்டவசமாகிவிட்டது அப்படின்னு சொன்னான். அரசன் ஆணைப்படி நாவிதனை கதற கதற அரண்மனைக்கு இழுத்து வந்தாங்க. தெனாலிராமன் இதை பற்றி கேள்விப்பட்டு அரசவைக்கு வந்தான். நாவிதனை தூக்கில் போடும் முன் அரசர்கிட்ட, அரசரே, எனக்கு தெரிந்த இன்னொரு முகமும் துரதிர்ஷ்டவசமானது, அவருக்கும் இதே தண்டனை விதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டாரு தெனாலிராமன். நிச்சயமா அப்படின்னு சொன்னாரு மன்னன். அது சரி, யார் அந்த இன்னொருவன் அப்படின்னு அரசன் கேட்க, உடனே தெனாலிராமன், நீங்கள் தான் மன்னா அப்படின்னு சொன்னாரு. என்ன திமிரு உனக்கு அப்படின்னு சீறினாரு அரசன். அதற்கு தெனாலிராமன், பொய் இல்ல மன்னா, நீங்கள் நாவிதன் முகத்தை பார்த்தீங்க, வேட்டையாடுவதில் வெற்றி இல்லை, ஆனா உங்கள் முகத்தை பார்த்த நாவிதனுக்கு உயிரே போக போகிறது. எந்த முகம் துரதிர்ஷ்டவசமானதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவன் சொன்னான். மன்னர் யோசித்தபடியே அமர்ந்து கொண்டிருந்தாரு. தெனாலிராமன் அவரை பார்த்து, இப்பொழுது சொல்லுங்க, நீங்க அதிர்ஷ்டமற்றவரா? மேலே இருந்து உங்களை விட சக்தி வாய்ந்த ஒருத்தன்தான் உங்களை இயக்குவதாக நினைப்பது முட்டாள்தனம். உங்களுக்கு நேர்வது எல்லாம் உங்களால வரவழைக்கப்பட்டதுதான், அதை நீங்கள் உணர்வதில்லை. உண்மையில எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தது எதுவோ, படைத்தலுக்கே மூல சக்தி எதுவோ, அதுவே உங்களிடம் இருக்கிறது. விழிப்புணர்வை விட சக்தி வாய்ந்த எதுவுமே இங்க இல்லை. உங்கள் திறமை எது என்று புரிந்து கொள்ளாமல் அதை பயன்படுத்தாமல் இருப்பது உங்கள் வாழ்க்கையின் துக்கமாகும் அப்படின்னு சொன்னாரு தெனாலிராமன். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்று மனதில் எதையுமே நிர்ணயித்துக் கொள்ளாதீங்க. எந்த தொழில் செய்ய விருப்பம் இருந்தாலும் அதன் அடிப்படை நுணுக்கங்களை முழுமையாக முதலில் அறிந்து கொள்ளுங்க. முழு திறமையையும் பயன்படுத்தாமல் செலவு செய்யும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையில் வீணடிக்கப்பட்ட நிமிடங்கள் அப்படின்னு சொன்னாரு தெனாலிராமன். அரசன் இதை கேட்டு தெனாலிராமனின் ஆழ்ந்த அறிவை அவர் பாராட்டினாரு. நாமளும் இதை கவனத்தில் கொள்ளுவோம். 100% திறமையை பயன்படுத்துவோம். எது அதிர்ஷ்டம், எது துரதிர்ஷ்டம், எது நம்பிக்கை, எது அவநம்பிக்கை, எது நல்ல நேரம், எது கெட்ட நேரம், எதையுமே முடிவு செய்வதற்கு முன்னாடி அதை நம் முன்னோர்கள் எதற்காக சொன்னாங்க, அதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத நாம முதல்ல அறிந்து கொள்வோம். எதையுமே பகுத்து ஆய்ந்து முடிவு செய்யுங்க. செய்வதை திறம்பட செய்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.